ஒரு மாரி இப்பலாம் ஜாலியா தான் போயிட்டுருக்கு பாண்டியன் ஷோ சீரியல்ல. பெரிய ஒரு வன்மம்லாம் இல்லாம. ஆனா, அதே சமயத்தில நமக்கு மட்டும் இந்த தங்கமயில் மேல படுங்கோவமா வந்துட்டு இருக்க மாரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும், அதுக்கேத்த மாரி தான் இன்னைக்கு எபிசோடுமே ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் தங்கமயில் மேல கோவம் வரதுக்கான வாய்ப்புகளையும் கூட இன்னைக்கு குறைச்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல எடுத்தோனே இப்போ வந்து திடீர்னு மீனாவுக்கு வந்து ஒரு கனவு. படார்னு எந்திச்சு உட்காந்துருக்காங்க. என்ன பக்கத்தில பார்த்தா இவர காணோம். என்னடா இதுக்கு செந்தில காணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, அவர் அப்பதான் வந்து சரவணன்ட்ட ஃபோன் பேசிட்டு வராரு. அவர் கெட்ட கனவு திடீர்னு எந்திச்சு பார்த்தா ஒன்னையும் காணோம். எங்கடா போனேன் இந்த நேரத்தில் அப்படின்னா, இல்லை ஃபோன் பேச போனேங்கிறார். ஃபோனா இந்த நேரத்தில் யாரு? ஓ வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வர வச்சிருக்கியா அப்படின்னா, அடையாமா ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்ணன் தான் பேசினாரு. அண்ணனுக்கும் அன்றைக்கும் நிறைய பிரச்சனையாக மாற்றி மாற்றி அவங்க குட்டி குட்டி விஷயமும் சண்டை போட்டே இருக்காங்களாம். அப்படின்னா 26,000 ரூபாய் தூக்கி கொடுத்ததுக்கு உங்கள் அண்ணன் தானே உங்கள் அண்ணி மேலே கோவப்படணும் அப்படின்னா, அதை விட்டுருங்கிறாங்க. அதை எப்படி நான் விடுவேன்? அதுக்கு நான் என்ன சொன்னீங்க? அதான் வந்து அவர் புலம்பிகிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டுச்சு அப்படின்னா, ஓ சரி 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 அப்படின்னா, எதுக்கு அண்ணி மேலே நீ இவ்வளோ கோவமாக இருக்க? அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு அப்படின்னா, அவங்க வெகுளியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வெகுளிலாம் இல்லை, அவங்க சரியான காரியக்காரங்க. அதை நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவேன். ஒரு நாள் அன்றே கணித்தார் மீனான்னு சொல்லி சொல்ல போறியான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சூப்பராக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னமும் வேற இப்போ ஒரு குழப்பமாக தான் வந்து செஞ்சுருக்கலாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து அண்ணன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகுளியாகவே இவங்க தான் இருக்காங்க. தெளிவாக அவங்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அடுத்த கட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அங்கே பாக்கியம் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணுறாங்க. ஹனிமூன் போயிருக்க மகளுக்கு. அவங்க நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை, ஏன்னா வந்து நீ சொன்னேன்னு சொல்லிட்டு போய் நான் சண்டை போட்டால் அவர் பேசாமல் நான் உன்ட்ட பேசிட்டு திருப்பி போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது அப்படின்ட்டு. செந்தில் கொடுத்த அட்வைஸ் நல்லா உதவிடுச்சு. உடனே அவர் தானே சொன்னார் கண்டுக்காமல் தூங்கிடுனான்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இப்படி ஒரு புருஷனை நான் பார்த்ததே இல்லை. என் புருஷன்லாம் நான் 2 நிமிஷம் பேசாமல் இருந்தாலும் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பார். சரி கொஞ்ச நாளைக்கு அவர் போகிற வழியில் போகணும், எப்படியோ அவரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ, இப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இறங்கிப்போ, அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படு, மொத்தமாக இறங்கியும் போயிடாத, மொத்தமாக ஏறவும் செய்யாத, உன் புருஷன் பண்ண வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கியம். எப்படியோ ஒதுங்கிக்கிட்டா சரிமா நீங்கன்னு ஆயிடுச்சு நமக்கு. இவங்க உடனே வந்து இப்போ நேராக உள்ளார போக இவரே வந்து கூப்பிட்றாரு. தூங்கி எழுந்திரிச்சு கூப்பிட்டு அப்புறம் நம்ம நல்லா தூங்குனியா அப்படின்லாம் கேட்டு, சாப்பிட போகலாமா அப்படின்லாம் கேட்குறாரு. சாப்பிட போகலாம், எல்லாத்துக்கும் ஃபோட்டோலாம் அனுப்பணும் வேறு. அது மட்டும் இல்லாமல் காஃபி இப்போ ஆர்டர் பண்ண வேணாம், அதுக்கு தனி காசு, அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே அங்கே காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, அழகும் அறிவும் சேர்ந்த மாதிரி இருக்க நீ அப்படின்னா, அந்த அறிவோடு தான் புக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து நினைக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோமதி சமைக்கும் பொழுது வந்து பார்த்தா மீனா எதுவும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்க, ஹெல்ப் பண்ணாமல் என்ன நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னா ஆஃபீஸ் குரூப்புங்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களும் வந்து பார்த்தா இப்போ ராஜியும் வந்து ஒழுங்காக கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணும்போது நேரம் தங்கமயில் இருந்தால் வேலை கடன்னு முடிஞ்சிருக்குங்கிறாங்க. ஓ மிஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேவரட் மருமகளை அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தா திருப்பி பிங் 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 பிங்னு மெசேஜாக வந்தோடனே இப்போ என்னது திருப்பி ஆஃபீஸ் எதுக்கு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஆஃபீஸில் உங்களுடைய ஃபேவரட்டான மருமக அப்படின்ட்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. 13 ஃபோட்டோ. காலை வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருக்காங்க. டெக்ஸ்ட்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா வந்து செவுரு முன்னாடி ஒன்று, ஒரு வாட்டர் ஃபால் முன்னாடி ஒன்று அப்படின்னு எல்லாம் பல ஃபோட்டோக்கள் எடுக்க, ஓ சென்னையில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்கிறாங்க கோமதி. பாவமாக இவங்க தான் ஆக்சுவல் வெகுளி. ஆனால் இல்லை, அது ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி அங்கே உருவாக்கியிருப்பாங்க அந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இப்போ ரொம்ப சோகமாக இருக்காங்க தங்கமயில். இந்த பக்கமாக எதுக்குறா தங்கமயில் சோகமாக இருக்காங்கன்னா, தங்கமயிலுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாரும் குடும்பத்தில் பார்த்துட்டாங்களாம். ஆனால் வந்து ஒரு தம்ஸ்அப் கூட அனுப்பலையாம், லைக் கூட அனுப்ப மாட்டாங்க, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்ற ஒரே வருத்தமாக இருக்க, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு டக்குன்னு வீடியோ கால் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தா வந்து இந்த கதிர் செந்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அண்ணனோட முகத்தை ஜூம் பண்ணி பரவாயில்ல அண்ணன் முகம் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அரசிக்கு ஃபோன் கால் வருது. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, அப்பா மட்டும் வெளில போயிட்டாரா, சரி ஓகே அப்போனா வந்து என்னை மறந்துட்டிங்களா, ஏன் யாருமே ரிப்ளை பண்ணலான்னு கேட்க, ஐயோ அப்படி இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோமதி வந்துடுறாங்க. எல்லாம் அது வேலையாக இருந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் வந்து எப்படிமா இருக்குன்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் வந்து சரவணன் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்து என்ன இதை படம் பார்க்குறீங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோனை பார்க்குறீங்கன்னு பார்த்தா வீடியோ கால். உடனே அவங்க சந்தோஷமாக அவர் ஒன்று வீடியோ கால் எடுத்து வந்து அவர் பேச ஆரம்பிச்சு, எப்படியா இருக்காரு எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அனுப்பிவிட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு யாருமே நீங்கள் பார்க்கவே இல்லை, எல்லாம் மற்றவங்களாம் பார்த்து ரிப்ளை பண்ணல, நீங்கள் பார்க்கவே இல்லைங்கிறாங்க தங்கமயில். நான் வாக்கிங் போயிருந்தேம்மா, இப்போ எடுத்து பார்த்துட்றேன் அப்படின்னு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிடுறாரு பாண்டியன். அவர் வாய்ஸ் நோட் அனுப்பினோடனே சந்தோஷமாயிடுறாங்க தங்கமயில். அந்த பக்கம் கடுப்பாயிடுறாங்க கோமதி. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.